நல்லாயிருக்கு. பார்க்கும்போது நம்ம பச்சை பயிறு குழம்பு பார்க்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நைட்டு ஊற வச்சு காலையில் முளைக்கட்டி அன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கும் இது சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாங்க. இது ரொம்ப ப்ரோட்டீனுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எப்படி குழம்பு வைக்கிறது போய் பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போய் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கேன் பாருங்கள். நீங்களும் அந்தமாரி நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து இந்தமாரி நம்ம எதுக்கோ ஒரு கிளாத் இருக்கோ எதிர்க்கோ அந்தமாரி வச்சு நம்ம இந்தமாரி நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கலாங்க. நான் வந்து ஜல்லடையில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குக்கரில் போட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் போட்டுங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா எடுத்துங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறக்கும் எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோங்க பாருங்களா, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நசுக்கி மேஷ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சோண்டு சீரகம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். சீரகம் கொஞ்சம் 2 வரமிளகா போட்டு லைட்டாக செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி செவந்தோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்லவா, அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இப்போ எனக்கு திக்காக இருக்குது, நான் தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டிஃபனுக்கு கொஞ்சம் பசங்க தண்ணியாக ஊற்றி சாப்பிடுங்கனால எனக்கு நான் தண்ணியாக வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ப்ரோட்டீன் கூட. ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.